பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஒரு சேர செக் அதிரடி காட்டும் இந்தியா. என்ன செக் வச்சிருக்காங்க, என்ன அதிரடி காட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான உளவு விமான திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் போயிங் மற்றும் பாம்பார்டியர் போன்ற வெளிநாட்டு உற்பத்தியாளர்கிட்ட இருந்து 3 விமானங்களை டெண்டர் மூலமாக வாங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல சொந்தமாக உள்நாட்டிலேயே உளவு விமானங்களை உருவாக்கும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய விமான படைக்காக எதிரிகளினுடைய தரை இலக்கை துல்லியமாக தாக்க உதவக்கூடிய அதிநவீன உளவு விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு ஜூன் மாதத்தின் 4வது வாரத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படலாம் அப்படின்னும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த மந்தோட கிடைச்சில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த உளவு விமானங்கள் புலனாய்வு, கண்காணிப்பு மற்றும் இலக்குகளை கண்டறிதல் இந்த மாதிரியான பணிகளை செய்யும் திறன் கொண்டது. இதன் மூலமாக இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான வான்வழி கண்காணிப்பு கிடைக்கும். அதோடு அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் போன்ற நாடுகளைப் போல இந்தியாவும் உளவு விமானங்களை உருவாக்கும் திறன் கொண்ட நாடாக மாறும். இந்த திட்டத்தின் கீழ் ஐஸ்டார் எனப்படக்கூடிய உளவு விமானங்களை உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஐஸ்டார் அமைப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தும். எதிரி நாடுகளை உளவு செய்யவும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிகரமாக இருக்கும். பலதரப்பட்ட கண்காணிப்பு திறன்களை கொண்ட இந்த அமைப்பு இந்திய படைகளை பாதுகாக்கும், வெளிநாட்டு படைகளை கண்காணிக்கும் உதவும் அப்படிங்கிறாங்க. இந்த அமைப்பு அதிக உயரத்திலிருந்து செயல்படும் திறன் கொண்டவையாக இருக்கும் அப்படின்னும், இது உளவுத்துறை செயலாக்கம், புலனாய்வு, கண்காணிப்பு மற்றும் இலக்குகளை கண்டறிதல், தீவிரவாத அமைப்புகளை நோட்டமிடுதல் போன்ற பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும். இந்த விமானம் பார்க்கும்போது வான்வழி மற்றும் தரைவழி பிரிவுகளை உள்ளடக்கிய அமைப்பாக இருக்கும். இந்த வான்வழி அமைப்புகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும். DRDOவினுடைய வான்வழி அமைப்பு மையமான CABS இதை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான சோதனை முதல் கட்டமாக நடந்து வருது. இது போக இந்தியாவிடம் அதிநவீன R-37M ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யாவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக இந்தியாவுடன் ரஷ்யா ஆலோசனைகளை மேற்கொண்டு வராங்க. R-37M ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது. இது வானத்தில் விமானம் மூலம் பூமியில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. இது 300 - 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு எளிதாக சென்று தாக்கும் திறன் கொண்டது. மேக் 6 வேகத்தில் செல்லக்கூடியது, அதாவது ஒரு மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதனால் போர் சமயத்தில் வானத்தில் இருந்து R-37M ஏவப்படும் பட்சத்தில் அந்த ஏவுகணைகளை தடுப்பது ரொம்ப கடினம். அதில் எதிரி நாட்டு போர் விமானங்களை குறிவைத்தால் அந்த போர் விமானங்கள் இதிலிருந்து தப்பித்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். விமானப்படையில் பாகிஸ்தானை விட கூடுதல் பலம் பெற இந்தியா தீவிரமாக முயன்று வரக்கூடிய நிலையில் இப்போ கூடுதல் பலத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அதீத பலத்தோட மாறுவதற்கான முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் இந்த முடிவை ரஷ்யா எடுத்திருக்காங்க. ரஷ்யாவின் விம்பல் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட R-37M ஏவுகணை வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள், டேங்கர் விமானங்கள், எதிரி நாட்டு தீவிரவாத மையங்கள், தளவாடங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகளை எளிதாக தாக்கி அழிக்க முடியும். இப்படிப்பட்ட அதிநவீன R-37M ஏவுகணைகளை இந்தியாவுடன் விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக இந்தியாவோடு ஆலோசனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வராங்க. இது 510 கிலோ எடை கொண்டது. அதில் கூடுதலாக வெடிப்பொருட்களை சேர்க்கும் பட்சத்தில் அதன் எடை 60 கிலோ மேலும் உயரும். ரஷ்யாவினுடைய Su-30, 35, 57, MiG-31BM அதே போன்று 272 Su-30MKI, MiG-35 இந்த மாதிரியான போர் விமானங்களில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவினுடைய பல்வேறு மிக் சுகோய் விமானங்களை இந்தியா பயன்படுத்துறாங்க. இந்த நிலையில தான் இந்த ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா தீவிரமாக முயன்று வராங்க அப்படின்னு சொல்லப்படுது.